பாமன் பாலம் சோதனை முடிஞ்சு ட்ரெயின் வருது பாருங்கள். அஃபிஷியல் ட்ரோன் அங்கே பறந்துட்டுருக்கு. இங்கே எவ்வளோ பேர் மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், ஆடியன்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பாமன் பாலம் வீடியோ மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். சாப்பிட கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பூமி பூஜை போட்டுருக்காங்க, பூமி பூஜை எடுக்க மாட்டாப்ல ட்ரெயின் பூஜை பண்ணுறாப்ல. பூஜை கரெக்டாக ஆடி அமாவாசை கொண்டு விட்டாங்களே. நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிற இந்த வேறு என்ன செய்யுது, பூஜையெல்லாம் போட்டு முடிச்சு ட்ரெயின் உள்ளே போகுதுங்க. கெட் ரெடி, 1 2 3. மக்களே, ஒட்டுமொத்த இந்தியாவே காத்துக்கிருந்த இந்த ஒரு தருணம் தாங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா எப்போ தான் வந்து பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் ஓடும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து உள்ளே வந்து ட்ரையல் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாகவே ட்ரையல் பார்த்துட்டாங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அந்த என்ஜின் போய்கிட்டுருக்கு பாருங்கள். அதாவது நான் வந்து காலையில் தாங்க வந்து அப்டேட் வீடியோ எடுத்திருந்தேன். அதை நான் நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ 1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போனதுமே எனக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு காலிங் வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரெயின் வந்து உள்ளே ஓட போகுது வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் கால் பண்ணாப்புல. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா 1:30 மணி வரைக்கும் நான் அப்டேட் எடுக்கும்போது அங்கே வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து ட்ராக்கே வந்து போடாமல் இருந்துச்சு. எந்த ஒரு ட்ராக்குமே இல்லாமல் சும்மா வெறுமனே தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எப்படி வந்து 3 மணிக்கெலாம் ட்ரெயின் ஓடும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னால் நம்பவே முடியல. பட் இருந்தாலும் நான் ஒரு 4 மணி 4:30 மணி போல் போனேங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளுமே ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிச்சு. ட்ராக் எல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிருந்தாங்க. ஸோ அந்தான்னு பார்த்து ஒரு 6 மணியை போல் வந்து ட்ரெயின் வர ஆரம்பிச்சுங்க. ட்ரெயின் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரெயில் பார்த்து ஒரு 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ட்ரெயின் வந்து ஃபுல்லாக உள்ளவே கம்ப்ளீட்டாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து அதி விரைவாக பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம எல்லாருமே வந்து போன மாதம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இழுத்துருமா வேலை அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று வந்து ட்ரெயினை வந்து ட்ரையல் பார்த்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து சில்லறை வேலைகள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக வந்து அக்டோபர் 1 ட்ரெயின் ஓடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம வந்து அப்டேட்டும் பார்த்து. இந்த ஒரு வீடியோவை நம்ம நேற்றே கொடுக்க முடியலைங்க, ஏன்னா டைம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்றே ஒரு வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சு. ஸோ சில பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட தான் எல்லாருமே வீடியோ எடுத்தாங்க, நம்மளும் ஸ்பாட்டில் தான் இருந்தோம். அதனால் வந்து யார் முன்னே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மெயின் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி நேற்று டேட்டில் அப்டேட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்டே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 நிமிஷத்துக்கு ஃபுல் அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 GB வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும்னு கூட சொன்னால் கூட நம்பி தாங்க ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நெட்வொர்க்கும் இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாலத்தை கடந்து, அதாவது இந்த நடுப்பகுதியை கடந்து ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
என்ன ஆமாம் சடனாக இவ்வளோ குயிக்காக பாராட்டக்கூடிய விஷயம்ண்ணே. சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சு பாமன் பாலத்திலேருந்து கீழே இறங்க போகுது வண்டி. பார்த்துக்குறேங்க. ரயில் என்னமோ எழுதியிருக்கு, வாசிக்க முடியலையே. ரயிலில் முன்னாடி என்னமோ எழுதி பேனர் ஒட்டியிருக்குண்ணே. சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி. சூப்பர். மீனவ நினைச்சு உங்களாங்க எதிர்பார்த்துருப்பாப்ல அடிச்சுடுவாங்க. கிளி வாங்குற மொத்தமாக சேர்ந்து வாங்கினேன். அப்புறம் என்ன பைக் எடுத்து மறுவ போடுவாங்க. திருப்பி தான் வரும். இந்த இது இருக்குல்ல, இது இங்கே வரும்ல, எதை பிரச்சனை வரும் தொட்டோன்னே வரும்ல, இந்த இடத்துல கை வச்சு இந்த இடத்துல ஒன்றுக்கு முன்னாடி வச்சு